வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம பெங்காலி ஸ்வீட்டான ராஜ்போக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரசகுல்லாவில் ஒரு வகை, ஸ்டஃப்டு ரசகுல்லானே சொல்லலாம். பட் நார்மல் ரசகுல்லாவை விட இது இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. பால் கொதி வரட்டும். கொதிக்க ஆரம்பிச்சதும் ஒரு பெரிய சைஸ் லெமனோட ஜூஸை அதில் ஆட் பண்ணுங்க. இது தெரிய ஆரம்பிக்குது, பட் உங்களுக்கு தெரியாத மாதிரி தெரிஞ்சதுன்னா தாராளமாக இன்னும் கொஞ்சம் கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலாம். இதுவும் சூப்பராக தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை துணியில் கலெக்ட் பண்ணலாம். இங்கே நம்ம பாலை திரிக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லெமன் ஜூஸில் உள்ள புளிப்புத்தன்மை போகணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா அலசிக்கோங்க. இதை இப்போ அப்படியே கட்டி ஒரு 1/2 மணி நேரம் வந்து தொங்க விடுங்க. தண்ணியெல்லாம் வடியட்டும். இதுவும் 1/2 hour ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. இப்போ இதை வெளியெடுத்துடலாம். இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். ஒரு 10 நிமிஷமாவது டைம் எடுத்து இதை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் இது நல்லா சாஃப்ட் ஆகும். சப்பாத்தி மாவு மாதிரி இது நல்லா சேர்ந்து வரணும். அது வரைக்கும் பிசைங்க போதும். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் அண்ட் கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் எல்லாத்தையும் சேர்த்து பிசைங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வாங்க. இங்கே கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறது குக் பண்ணும்போது வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு தான். ஸோ கார்ன்ஃப்ளவர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணுங்கள். அதுவும் வெடிப்பு வராமல் பாதுகாக்கும். இதுவும் ரசகுல்லாக்கான பன்னீர் மிக்ஸ் ரெடி. அடுத்ததான் நம்ம ஸ்டஃபிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 15லேருந்து 20 முந்திரி பருப்பு மிக்ஸில் ஆட் பண்ணுங்கள். இதோட ஒரு 15லேருந்து 20 பிஸ்தா. இதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இதோ நம்மளோட ஸ்டஃபிங்கும் ரெடி. இப்போ கொஞ்சமா பன்னீர் மிக்ஸ் எடுத்து ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவில் நட்ஸ் பவுடர், ஸ்டஃபிங் வெளியில் வராத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணுங்கள். எந்த கிராக்ஸும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இந்த பாலை நல்லா உருட்டிக்கோங்க. இதோ பால்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக சிரப்புக்கு வரலாம். 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. இதோட 6 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணும். அதாவது 1க்கு 4 தண்ணி. 1 கப் சுகராக இருந்தால் 4 கப் தண்ணி. 1.5 கப் சுகர் எடுத்துருக்கிறதால 6 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் நல்லா கரையணும். அதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூவை வார்ம் வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு இதோட சேருங்க. இப்போ நல்ல கலர் ஆகிடும் இந்த தண்ணி. இது இப்போ கொதிக்க ஆரம்பிக்கணும். கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதிக்க ஆரம்பித்ததும் சிம்மில் வச்சுட்டு அந்த பால்ஸை மெதுவாக ட்ராப் பண்ணுங்கள். அப்படியே மூடி போட்டு இதை ஒரு 15 நிமிஷம் மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இது 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாலோட சைஸ் நல்லா டபுள் ஆயிருக்கும். இந்த மாதிரி டபுள் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ராஜ்போக் ரெடி. அதாவது கேசர் ஸ்டஃப்டு ரசகுல்லா ரெடி. இது நல்லா ஆறட்டும். இது ஆறுனதும் நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் சரி, இல்லை ரெஃப்ரிஜரேட் பண்ணி சாப்பிட்டாலும் சரி, எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.